இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் குருத்தோலை விழாவினை சிறப்பிக்கின்றோம். புனித வாரத்தை ஆரம்பிக்கின்றோம். அதாவது இயேசு எருசலேமுக்குள் வருகின்ற பொழுது மக்கள் ஓசானா என்று பாடி கைகளிலே ஓலைகளை வைத்து அவரை வரவேற்கின்றார்கள். இந்த விழா நமக்கு அறிவுறுத்துவது என்ன என்றால், ஒரு புறத்திலே இந்த மக்கள் இயேசுவை வாருங்கள், தாவீதின் மகனே, உமக்கு புகழ் சாற்றுகிறோம் என்று அவரை அழைக்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். இதே மக்கள் ஒரு வாரம் கழித்து அவரை மறுதலிக்கின்றார்கள், கொலை செய்ய வற்புறுத்துகின்றார்கள், அவரை தண்டிக்க பெரும் மேதைகளிடத்திலே ஒப்படைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இரு முகங்கள் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஏன் இத்தகைய இரண்டு முகம்? இவர்கள் மட்டுமல்ல, நாமும் பல நேரங்களிலே இந்த இரட்டை முகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு, இயேசுவை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு துயரமோ நிகழ்ந்துவிட்டால் அதே இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி வைக்கின்றோம். வாழ்க்கையை நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வருகின்றோம். ஒரு சில பிரச்சனைகள் வந்தவுடனே ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்திவிடுகின்றோம். கேட்டால் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றோம், கடவுளே இல்லை என்றும் சொல்லுகின்றோம். இதற்கு காரணம் நம்முடைய இதயத்தின் பலவீனம் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், இயேசு நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் இயேசுவை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு கடினப்படுகின்றோம், நம்மால் அது முடிவதில்லை என்று சொல்லுகின்றார். குறிப்பாக இயேசு நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார் அல்லது நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். நாம் அவரால் மனதிற்குள் ஒரு அமைதியை உணர்கின்றோம் என்றால் நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதே இயேசு நம்மிடத்திலே மன்னிப்பதற்கு சொல்லுகின்றார், தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவையெல்லாம் நல்லவை அல்ல, இவற்றை நீங்கள் ஒதுக்குங்கள் உங்களுடைய வாழ்வில் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய சுமைகளை நீங்களே சுமந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம், அல்லது அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது நாம் அவரை விட்டு விலகி நிற்கின்றோம். காரணம் என்ன? ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட இயேசு எதிர்பார்க்கின்றோம் என்றால், நான் ஒரு வரையறையை கொடுத்து அந்த வரையறைக்குள்ள இருக்கின்ற ஒரு இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட இயேசு என்னை தொந்தரவு செய்ய மாட்டார், என்னிடம் அதிகம் கேட்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இயேசு என்பவர் உண்மையானவர், அவரே உண்மை கடவுளும் கூட. சில நேரங்களிலே நாம் சில தடங்களுக்குள் சென்றுதான் சிலவற்றை நாம் வெற்றி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தடங்கல்களை சில நேரம் கடவுள் நமக்கு தருவார். ஏனென்றால் நாம் எந்த அளவிற்கு விசுவாசத்தில் ஆழப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லது உறுதியாக இருக்கின்றோமா என்று பார்ப்பதற்கு சில சோதனைகளை அவர் நமக்கு தருவது இயல்புதான். அவற்றை நாம் கடந்து வர வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. அதுபோன்று சில நேரங்களிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லுவோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கும். அவரை பிடிக்கவில்லை அல்லது அவரோடு பயணிக்க விரும்பவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆலயத்திற்கு வருவோம், ஆலயத்தில் உடல் இருக்கும், ஆனால் மனம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு எங்கோ இருந்து கொண்டிருக்கும். எத்தனையோ முறைகள் நாம் இறை வார்த்தையை நாம் கேட்டிருப்போம், ஆனால் அந்த இறை வார்த்தைகள் நமக்குள், நம்முடைய இதயத்திற்குள் விதைப்பதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். அந்த இறை வார்த்தையை நாம் உள்வாங்க மாட்டோம். எத்தனையோ முறை ஆம் என்று சொல்லியிருப்போம், ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவதற்கு முற்பட மாட்டோம். ஏதோ கடவுள் இல்லை என்ற ஒரு விரும்பியோ விரும்பாமலோ வாழ்ந்து கொண்டிருப்போம். இதைத்தான் அபிலா தெரேசம்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள். புனித அபிலா தெரேசம்மாள், தொடங்குவது மட்டும் போதாது, கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்குரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை கடவுளுக்குரிய இதயமாக நாம் மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் முற்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுவை ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் போதாது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்தவர்களாக அந்த இயேசுவை நமக்குள் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி.
சில நேரங்களிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படுகின்றோம். ஆகவே அவரை நாம் வெறுக்கின்றோம் அல்லது ஒதுக்குகின்றோம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவேளை இயேசு என்னுடைய வாழ்வில் வந்துவிட்டால் நான் என்னுடைய வாழ்வை மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு பயம் இருக்கும். அவர் என்னிடம் நான் வாழ்வதை விட இன்னும் அதிகமாக என்னிடம் எதிர்பார்ப்பார் என்ற ஒரு பயம் இருக்கும். இப்போன்று நம்முடைய வாழ்விலே பல காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். வாழ்வின் வாயிலாக, ஏன் ஆலயத்தின் வாயிலாக, நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள் வாயிலாக ஏற்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய இதயத்தை மூடுகின்றோம் அல்லது நாம் அதை தவிர்ப்பதற்கு டிஃபெண்ட் செய்கிறோம். ஆனால் இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய இதயம் காயப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இயேசு நமக்குள் சென்று நம்மை குணப்படுத்துவதற்கு நம்ம அவரை அனுமதிக்க வேண்டும். இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் எப்பொழுது உணர்கின்றார் என்றால், அவர் ஒரு தொழுநோயாளியை கட்டிப்பிடிக்கிறார். கட்டிப்பிடிக்கின்ற பொழுதுதான் இயேசுடைய உடனிருப்பை அவர் உணர்கின்றார். ஆக இயேசுடைய உடனிருப்பை அவர் உணர்வதற்கு அந்த துன்பத்தில் இருந்த மனிதனை அரவணைக்க வேண்டிய ஒரு சூழல். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தின் வாயிலாக நாம் இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான். இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அதே போன்றுதான் மக்கள் முதலிலே அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், ஓசன்னா என்று பாடுகின்றார்கள். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த சிலுவையின் கீழ் நின்றார்கள்? பலரும் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதுதான். ஆகவே தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இறைவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றார் என்றால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக. நான் இயேசுவை தேர்ந்தெடுக்கின்றேனா அல்லது இந்த உலகை தேர்ந்தெடுக்கின்றேனா, அல்லது சுமையான அந்த சிலுவையை தேர்ந்தெடுக்கின்றேனா அல்லது சொகுசான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுக்கின்றேனா? காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமென்றால், அதுவும் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால், எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டுமே ஒழிய நமக்கு சாதகமான பக்கத்தில் சாய்ந்து உண்மைக்கு எதிரான நிலைப்பாட்டை நாம் எடுத்துவிடக்கூடாது என்பதுதான். எப்பொழுதும் நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும், அவருடன் நிற்க வேண்டும் என்பதுதான். ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா அல்லது அவருக்கு எதிராக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், இயேசு எந்த நேரத்திலும் நம்மை மறுதலிக்க மாட்டார், நம்மை அவர் ஒதுக்க மாட்டார். பேதுரு இயேசுவை மறுதலித்தார், அழுதார். இயேசு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதுதான் உண்மையும் கூட. அதுபோன்று இந்த நாள் என்பது வேதனைக்குரிய நாள் அல்ல, மாறாக உண்மையின் நாள். மீண்டும் நாம் பிறக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நாள். ஆகவே இயேசுவை மீண்டும் நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்வோம். பயம் இருந்தாலும், நாம் உடைந்து போயிருந்தாலும் அவரை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டாம். அவரில் வாழ்வோம், அவரில் நிலைத்து நிற்போம். ஆக இந்த புனித வாரம் இயேசுவோடு பயணிக்கின்ற ஒரு வாரம். சிலுவையோடு மட்டுமல்ல, மாறாக உண்மையான விசுவாசத்தோடு, அதுவும் நிரந்தர விசுவாசத்தோடு நாம் அவரோடு இணைந்து வாழ முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.